ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு டேஸ்டியான போலி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் கோதுமை மாவு, ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு கப்பு மைதா மாவு, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் மஞ்சத்தூள் போடலாம், இல்லாட்டி உங்களுக்கு தேவையான போடலாம், போடாமல் இருந்துக்கலாம். தேவையான வாட்டர் ஊற்றி நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பிணைவீங்க அதே மாதிரி சாப்பிட்டா மாவை பிணைஞ்சிக்கோங்க. இந்த இது மாதிரி இதுமேல் லைட்டாக நம்ம ஆயில் ஊற்றிக்கிடலாம். இந்த மாதிரி லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க, அதான் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். வேக வச்ச கிழங்க தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உள்ள தோலைனா எடுத்துடணும். நம்ம இப்போ மிக்ஸி ஜார் எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு ஜீனி கொஞ்சம் போட்டுக்கலாம். எதனால் ஜீனி போடுறோம்னா இது நல்லா நைஸாக நமக்கு அரைச்சி தரும், அதான் ஜீனி போடுறது. கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். பற்றியெல்லாம் எவ்வளோ நைஸாக இருக்கணும். இதை வந்து நல்லா மசிச்சுக்கிடலாம். வந்து ஒரு கப்பு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இனிப்பாக இருக்காதுல்ல, அதனால நாட்டு சக்கரை போடுறோம். நம்ம ஒரு கப்பு நாட்டு சக்கரை, கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை போடலாம். நாட்டு சக்கரை போட்டுருக்கோம். அடுப்பு வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மசிச்சதை வந்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட்டி வர விடாமல் நல்லா கிண்டுங்க, நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை, ஜீனி இதெல்லாம் அதோட சேர்த்து விடணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா கொஞ்சம் செவக்க விட்டுடுங்க. இப்படி இந்த மாதிரி இவங்க பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.